குற்றங்களை குறைத்துவிட்டோம் என்பது சாதனை அல்ல, குற்றங்களே இல்லை என்று சொல்வதுதான் சாதனை என முதல்வர் ஸ்டாலின் பேசினார். சென்னை கலைவாணர் அரங்கில் சீருடை பணிக்கு தேர்வான 3359 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், 165 ஆண்டுகள் பழமையும் பெருமையும் மிக்கது காவல்துறை. காவல்துறையை மேம்படுத்த முதல் முறையாக காவல் ஆணையம் அமைத்தது திமுக அரசு. உலக அளவில் சிறந்து விளங்கும் போலீசார் மற்றும் தமிழக காவல்துறை. காவல்துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். காவல்துறைக்கு பக்க பலமாக தமிழக அரசு இருக்கிறது. மக்களுடன் நெருக்கமாக காவல்துறை இருக்கிறது. குற்றங்களை குறைத்துவிட்டோம் என்பது சாதனை அல்ல, குற்றங்களே இல்லை என்று சொல்வதுதான் சாதனை. குற்றவாளிகளை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்வது சாதனை அல்ல, குற்றங்களை தடுத்து விட்டோம் என்று சொல்வது சாதனையாக இருக்க வேண்டும். ஸ்காட்லாந்து யார்டு போலீசாருக்கு இனிய தமிழக போலீசார் செயல்பட்டு வருகின்றனர். மக்களை காக்கும் போலீசாரை காக்கும் திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வேண்டும். மக்களின் நிம்மதியை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு போலீசாரிடம்தான் உள்ளது. கடைநிலை போலீஸ் அவர்களிடம் கூட உயர் அதிகாரிகள் பிராண்டிலாக இருக்க வேண்டும். இன்று பணியில் சேரும் போலீசார் இதே புத்துணர்ச்சியுடன் கடைசி வரை பணியாற்ற வேண்டும். உங்களது உடல்நிலை கவனித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள். மக்களுக்கு போலீசார் மீது பயம் இருக்கக்கூடாது, மரியாதை தான் இருக்க வேண்டும். புகார் அளிக்க வரும் மக்களிடம் போலீசார் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் பேசினார்.